டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13ஆம் தேதி 3வது மாதம் 2019ஆம் ஆண்டு மாசி மாதம் 29ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றையிலிருந்து வாக்கியத்தின்படி குரு அதிச்சாரம் ஏற்படுகிறது என்பதனால் கண்டிப்பாக சுப செய்திகள் சுப விஷயத்திற்கு மேஷத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்றையிலிருந்து ஆரம்பிப்பதை மனதிற்கு பெரிய அளவு சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிலவையில் இருந்த அமைப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, வீடு புதுப்பிப்பது போன்ற விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய காலகட்டத்திற்கு கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் சுப செய்திகளுக்கு உண்டான நல்ல தீர்வையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றையிலிருந்து தேக ஆரோக்கியத்திற்கு அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ரிஷப ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் தவிர மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழிலமைப்பில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவதும், மன அழுத்தம் இல்லாமல் பாதுகாத்து கொள்வதும், அவசியமில்லாத பயணத்தை தவிர்த்து கொள்வதும், மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், மருந்து மாத்திரைகளை தவற விடாமல் இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வெளிவட்டாரம், பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தந்தாலும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இன்றையிலிருந்து அதிகமாக சிலருடைய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனமாக மனம் விட்டு பேசுவதும், விட்டு கொடுத்தல், நீங்களாக இருப்பதும் நன்மையும் அனுகூலத்தையும் தரும். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் தீர்க்கமான ஒரு பிரச்சனை தீரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரயத்திற்கு உண்டான நல்ல செய்திகள், டக்கு என்ற நல்ல விஷயங்களுக்கு உண்டான அமைப்புகள், குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் கூட மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள், பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் பிள்ளைகளுடன் அன்புடன் பழகி பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகன மாற்றத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், அது ஏதேனும் வண்டி வாகனத்தில் பழுதுகள் இருந்தால் அது புது வண்டி வாகனங்கள் இருந்தாலும் சீர் செய்து கொடுப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் சிம்மத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காணப்படுவதை கவனத்தில் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் மனவிட்டு பேசி உங்களுக்காக எவ்வளோ தியாகங்களை செய்தவர்களை தேவையில்லாமல் நிந்திப்பது, தேவையில்லாமல் மற்றவர்களிடம் குறை கூறுவது எல்லாம் தவிர்த்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் தரும். பொறுமை காப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதம் என்பதும், அதே சமயம் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது இன்றைக்கு பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியமுடன் எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோகம், தொழிலமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படுவது, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஆட்படாமல் இருப்பதும், நீங்கள் விட்டு கொடுப்பதும், நீங்கள் ஆறுதல் சொல்வதும் நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, பண வரவு, கௌரவங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நிச்சயமாக அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலையும்
குடும்பத்திலே வெளி வட்டாரத்திலும் இன்றையிலிருந்து ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். புது நம்பிக்கை, புது ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் நிச்சயமாக படிப்படியாக குறைவது மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், தொலைதூர பயணங்கள், குடும்பத்தாருடன் சேருவது போன்ற விஷயங்கள், உறவினர்கள், நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஏற்றங்கள், சுபவிரயத்திற்குண்டான நல்ல செய்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலமான அமைப்புக்குண்டான உத்தரவாதங்கள் ஏற்படுவது மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான நாட்களுக்கு உண்டான கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுகிறது. வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் எது வந்தாலும் தயாராகி கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய் வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். சுபவிரய பிராப்தங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எனவே கடன் அமைப்புக்கு தயாராக கொள்ளுங்கள். அந்த கடன் அமைப்பு சுபவிரயத்திற்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்கு உண்டான சாத்வீகமான அமைப்புகள் ஏற்படுகிறது. 7.5 சனி, அந்த சனி என்று சோம்பலை மட்டும் அறவே தவிர்த்து கொண்டு உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இன்றிலிருந்து மிக மிக இன்றியமையாத கடமை. மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. குருவின் அதிச்சாரம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், சுப செய்திகள், சுப விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கி சந்தோஷ அமைப்பு ஏற்படுவதும், குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும், வண்டி வாகனங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு என்ற முடிவுகள் எடுக்கக்கூடிய பிராப்தங்கள் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அதில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் என்று எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது இன்றிலிருந்து நன்மை தரும். வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய வார்த்தைகளில் மட்டும் கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வார்த்தைகள் உங்களால் முடியாத விஷயத்திற்கு வாக்கு கொடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்வது மீனத்திற்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பயணங்கள் அனுகூலங்களாக ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் காணப்படும். நீங்கள் பொறுமை காப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம். அவசரப்பட்டு உத்தியோகத்தில் ஆவேசப்படுவதை தவிர்த்து கொள்வது நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.